அதிமுகவை சேர்ந்த ஆவடிக்குமார் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போது அதிமுகவினுடைய கட்சி பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளுமாறு சசிகலாவிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, நிச்சயமாக இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த காலங்களில் அவர்களுடைய செயல்முறைகள், அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் உடனிருந்து கவனித்தவர் மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள். எனவே அவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் அத்தனையும் தெளிவாக தெரியும். அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா நேரங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொண்டருடைய கடமை. அதை நிறைவேற்றுவதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யார் யாரை எதற்கு பயன்படுத்தினார்களோ அவர்கள் அந்த பணிகளை தொடர வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உடனடியாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களும், எண்ணங்களும், உணர்வுகளும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு அவரை நன்கு அறிந்த, அவரோடு சோதனையான நேரத்திலும் பாதுகாப்பற்ற நேரத்திலும் அவரோடு இருந்து கவனித்து அவர் உணர்வுகளை புரிந்து வைத்திருக்கின்ற திருமதி சசிகலா அவர்கள் தலைமை ஏற்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்கள் இன்றைய சூழ்நிலையில் கட்சியில் இருக்கின்ற ஒற்றுமைக்காகவும் கட்சியினுடைய தொடர் நடவடிக்கைகளுக்காகவும் சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒன்றிணைந்து எங்களுடைய அனைவருடைய சார்பாக இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நன்றி ஐயா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.